பர்தா அணிந்து வந்த இந்த மர்ம நபர் திடீர்னு குண்டு வீசின இந்த சம்பவம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ள பகுதிக்கு வந்த இந்த நபர் தன்னோட பேக்ல இருந்த ஒரு பெட்ரோல் குண்டை வெளியில எடுத்து அதை பத்த வச்சு அந்த பகுதியில வீசி எறிகிறாரு. எரிஞ்ச ஒரு சில நேரங்கள்ல அங்க இருந்து அவரு தப்பி ஓடுற இந்த ஒரு காட்சியும் பதிவாயிருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் சோப்பூர் அப்படின்ற பகுதியில சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் முகாம் அமைத்து தங்கியிருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு வந்த இந்த மர்ம நபர் எதுக்காக அங்க குண்டு வீசியிருக்கிறாரு, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு பல பேரும் இதை அச்சத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. தீ பற்றி எரிஞ்சதும் பக்கத்துல இருந்தவங்க பாதுகாப்புக்காக தேடி ஓடி வர காட்சியும் பதிவாயிருக்குது. தீ அணைக்கிறதுக்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் சில பேரு வாளியில தண்ணி இறைத்து அதுல ஊத்திட்டும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பகுதியில கண்காணிப்பு கடுமையாக்கப்பட்டிருக்குது. தப்பி ஓடின அந்த மர்ம நபர் யார், எங்க இருந்து வந்தாரு, எதுக்காக குண்டை வீசிட்டு போறாரு அப்படின்னு பல குழப்பங்களோடையும் கேள்விகளோடையும் அவரை விரைந்து தேடியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகளை வச்சு அந்த மர்ம நபரை போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிப்பாங்களா, எதுக்காக இப்படி குண்டு வீசினாரு அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிப்பாங்களான்ற பல கேள்விகளோட இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில போலீஸ் போர்ஸுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிட்டு வருதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. இதை பத்தின உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவு. மார்ச்சரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம். கிராஸ் பண்ணும்போதே பயமாக இருக்கும். கூட வரவங்க தான் பயப்படுவாங்க. பார்க்குற சங்கோஜமாக இருக்கும். சில பேர் அடிபட்டு ட்ரெயினில் அடிபட்டாலும் பீஸாக வரும். அவங்க தான் பார்க்குறதுக்கு சங்கோஜமாக இருக்கும். எந்த பாடியில் ரொம்ப கையாளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி விழுந்துருக்கு 3 நாள் ஆடிச்சுன்னா ஊர் உப்பு போயிடும். உப்பு போயிடுச்சுன்னா அது உள்ள அதை புழு பிடிச்சி போயிடும். ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமாண்ணே? அது இன்னிங் பண்ணிடுறதுனால அந்த உடலில் வந்து உடல் தெரியும். அதெல்லாம் வத்தி போய் கிடக்கும். புரிச்சல்ல இருக்கிறதுனால பிள்ளைங்க இருக்கணும் வத்தி போய் கிடக்கும்.